பழிக்கு பழி தீர்த்த இந்திய அணி அயர்லாந்து அணியை மொத்தமாக வேரறுத்த சூரியவன்சி. கொட்டும் மலை போல அடுத்தடுத்து பறந்த சிக்சர்கள் மலை. ஆடிப்போன அயர்லாந்து அணி. கிரிக்கெட் வரலாற்றையே ஆட்டம் காண வைத்த மேட்ச். அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது அயர்லாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. 2 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது. அதிலும் இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக முதல் T20 போட்டியில் அயர்லாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டது. இதுதான் பலருக்கும் அதிர்ச்சியாக மாறியது. இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச்கள் அனைத்திலும் இந்திய அணிதான் தாறுமாறான வெற்றிகளை பதிவு செய்து வந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய முதல் போட்டியில் அப்படியே நேர்மாறாக பலம் வாய்ந்த இந்திய அணியவே வீழ்த்தி அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது. இந்திய ரசிகர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்திய ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதுவும் அடுத்த 2வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடரை வெல்ல முடியாது. இந்த தொடரை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்ய மட்டுமே தான் முடியும். ஆக இந்தளவுக்கு மிகப்பெரிய சிக்கலுக்கு இந்திய அணியை ஆளாக்கிவிட்டது அயர்லாந்து அணி. மேலும் இந்திய அணி இந்த போட்டியில், அதாவது முதல் T20 போட்டியில் தோற்பதற்கு மிக முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ T20 போட்டி தொடங்குவதற்கு முன்பு வரை நடைபெற்ற அனைத்து வார்ம் அப் மேட்ச்களிலும் இந்திய அணிதான் வெற்றிகளை குவித்து வந்தது. அதுவும் சாதாரண வெற்றிகள் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டிகளிலும் சாதாரணமாகவே 300 ரன்களை கடந்து இலக்குகளை நிர்ணயித்து சாதனை வெற்றிகளை குவித்து வந்தது இந்திய அணி. ஆனால் அதிகாரப்பூர்வ முதல் T20 போட்டியில் இந்திய அணி படுமோசமாக விளையாடி தோல்வியை தழுவியது. இதற்கு மிக முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணம்தான். அது என்னன்னா, நம்முடைய சூரியவன்சி தாங்க. ஏனென்றால் வார்ம் அப் மேட்ச்கள் அனைத்திலும் சூரியவன்சி பேட்டிங் செய்திருந்தார். இவர் களமிறங்கிதான் அதிரடியில் வெளுத்து வாங்கி அயர்லாந்து அணியை வார்ம் அப் மேட்ச்கள் அனைத்திலும் துவம்சம் செய்துவிட்டார். ஆனால் வார்ம் அப் மேட்சுக்கு பிறகு தொடங்கிய அதிகாரப்பூர்வ முதல் T20 போட்டியில் சூரியவன்சிக்கு ஆடும் 11இல் இந்திய அணி இடம் கொடுக்கவில்லை. ஆக அப்போதே இந்திய ரசிகர்களுக்கு அது பெரும் ஏமாற்றமாக மாறியது. ஏனென்றால் இந்த அயர்லாந்து தொடரில்தான் முதல் முறையாக இந்திய அணியில் சூரியவன்சி சேர்க்கப்பட்டிருந்தார். அப்படி இருக்கும்போது ஸ்குவாடில் சேர்க்கப்பட்ட இவர் முதல் போட்டியின் பிளேயிங் 11இலும் சேர்க்கப்படுவார் என்று பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோ, அதாவது தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோ சூரியவன்சியை இந்த முதல் அதிகாரப்பூர்வ T20 போட்டியில் ஆடும் 11இல் களமிறக்கவில்லை. இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருந்தது. ஒருவேளை சூரியவன்சி மட்டும் முதல் ஒருநாள் போட்டியின் பிளேயிங் 11இல் களமிறங்கியிருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி தாறுமாறான வெற்றியை குவித்திருக்கும். ஏனென்றால் வார்ம் அப் மேட்ச்களிலும் சூரியவன்சியின் அதிரடிதான் இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் சென்றது. மேலும் சூரியவன்சி இல்லாததால் தான் இந்திய அணி தோற்றது என்பதற்கு உதாரணமாக மீண்டும் ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார் சூரியவன்சி. ஆமாங்க, இந்த அயர்லாந்துக்கு எதிரான 2வது T20யில் சூரியவன்சி களமிறங்கி எனக்காடா போன மேட்ச்சில் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தற்காலிக இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்து கேட்பது போல இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்கிய இவர் அயர்லாந்து பவுலர்களை அலற விரட்டிவிட்டார். ஆமாங்க, அந்தளவுக்கு இந்த 2வது T20 போட்டியின் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கி இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் களமிறங்கினார்கள். இந்த இருவரின் காம்போ என்பது எப்படி இருக்கப் போகிறது என்ற ஆர்வமும் இந்திய ரசிகர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. ஏற்கனவே இந்த இருவரும் இதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச்களில் களமிறங்கி சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ஆகவே அதே போல இந்த போட்டியிலும் சிறப்பான அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அத்தகைய எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சும் அளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை இந்த போட்டியில் சூரியவன்சி வெளிப்படுத்தினார். அதற்கு ஒரு உதாரணம்தான் இந்த போட்டியில் இவர் எதிர்கொண்ட முதல் ஓவரிலேயே மொத்தமாக 4 சிக்சர்களை பறக்கவிட்டார். எப்படி 4 சிக்சர்கள், அதுவும் ஒரே ஓவரில். இப்படிப்பட்ட ஒரு அதிரடியை வெளிப்படுத்திய சூரியவன்சி பிறகு தொடர்ச்சியாக அதே அதிரடியோடு காட்டுத்தனமாக பேட்டிங் செய்ய, அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த இந்தியா அயர்லாந்து ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களும் மெய்சிலிர்த்த சம்பவம் அரங்கேறியது.
ஏன்னா இந்த போட்டியில் சரியாக 5வது ஓவர் நடந்து கொண்டிருக்கும் போது சூரியவன்சி மொத்தமாக எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை 14 பந்துகள் தான். ஆனால் அப்போது இவர் அடித்திருந்த சிக்சர்களின் எண்ணிக்கை 10 சிக்சர்களாகும். இதுதான் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. இந்தளவுக்கு ஒரு அதிரடியான பேட்டிங்கை இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் அந்த பக்கம் அபிஷேக் சர்மா என்ற மற்றொரு அதிரடி பேட்ஸ்மேன் இருந்தபோதும் கூட அவர் பக்கம் ரசிகர்களின் கவனத்தை திருப்பாத அளவுக்கு தனி ஆளாக மொத்த ஆடியன்ஸையும் சூரியவன்சி பக்கமே வைத்து கொண்டார் சூரியவன்சி. அந்தளவுக்கு இவருடைய அதிரடிதான் இந்த போட்டியில் மிக முக்கிய திருப்பு முனையாக இருந்தது. பின்னர் இப்படியாக அதிரடியாக விளையாடிய இவர் 28 பந்துகள் வரை எதிர்கொண்டு 102 ரன்கள் வரை எடுத்து அதிரடியில் வெளுத்து விட்டார். அந்த சமயத்தில் இவரது விக்கெட்டை இழந்தாலும் கூட இந்திய அணிக்கு தேவையான ரன் குவிப்பை வெறும் 28 பந்துகளிலேயே செய்துவிட்டுத்தான் வெளியேறினார். பின்னர் சூரியவன்சியை தொடர்ந்து அடுத்தடுத்து களமிறங்கிய மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களும் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி கொடுக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 231 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. அதுவும் கடந்த போட்டியில் அடைந்த தோல்விக்கு பழிக்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இப்படி ஒரு பேட்டிங்கை இந்திய அணி வெளிப்படுத்தியது. அதேபோல இந்திய அணியில் நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போட்டியில் ஸ்பெஷலான அதிரடியையும் காட்டியிருந்தார் சூரியவன்சி. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் 107 ரன்களில் சுருட்டி இந்த போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியையும் பதிவு செய்திருந்தது. அதுவும் இந்த முறையும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சூரியவன்சி. ஆக தொடர்ச்சியாக இந்திய அணியில் சிறப்பாக விளையாடி வரும் சூரியவன்சிக்கு எதற்காக அதிகாரப்பூர்வ போட்டியில் ஆடும் 11இல் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் கேள்வியாக இருந்து வருகிறது. ஆக இந்த ஒரு போட்டிக்கு பிறகாவது இன்று தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ 2வது T20 போட்டியில் சூரியவன்சிக்கு ஆடும் 11இல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. சரி, சூரியவன்சி போன்ற அதிரடி மன்னனுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் உருப்படியாக இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்திய அணியும் வெற்றி பெறாமல் சூரியவன்சிக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் என இந்த 2 விஷயமும் நடக்கும்போதுதான் இந்த போட்டியின் கேப்டனாக இருக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் மீது ரசிகர்கள் பலரும் கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவே ஸ்ரேயஸ் ஐயர் இவருடைய தவறை உணர்ந்து 2வது அதிகாரப்பூர்வ T20 போட்டியிலாவது சூரியவன்சிக்கு ஆடும் 11இல் இடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. அதுவும் அதிகாரப்பூர்வ 2வது T20 போட்டியில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இந்திய அணி களமிறங்கி ஒருவேளை அந்த போட்டியிலும் தோற்று போய்விட்டால் அதன் பிறகு இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்ததற்காக ஸ்ரேயஸ் ஐயரின் கிரிக்கெட் வாழ்க்கையே மொத்தமாக கேள்விக்குறியாக மாறும் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு வெறித்தனமான வெற்றியை பற்றியும் குறிப்பாக சூரியவன்சிக்கு அதிகாரப்பூர்வ 2வது T20 போட்டியிலாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அவசியம்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.